தலைவன் தலைவி விஜய் சேதுபதியோட படம், பாண்டிராஜ் சாரோட டைரக்ஷன். படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, உண்மையாவே சொல்றேங்க. இந்த வருஷத்துல வந்த படங்கள்ல ஒரு மிகச்சிறந்த படத்துல ஒண்ணு. என்ன ஜென்ரலா பாண்டிராஜ் படம்னா சீரியல் மாரி இருக்குன்னுவாங்க. ஃபேமிலி சப்ஜெக்ட்டா இருக்கும். பட் இந்த படமும் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். ஆனா, செம்ம ஜாலியா இருந்ததுங்க. ஸ்டார்ட்டிங் வந்து ஓப்பனிங் சீன்ல இருந்து எண்டிங் வரைக்கும் வந்து படம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். இந்த வருஷத்துல டிராகன் படம் பார்த்து ரொம்ப சிரிச்சேன். குடும்பஸ்தன் படம் பார்த்து சிரிச்சேன். ஃபேமிலியோட நீங்க வந்து கொண்டாடலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் தானடா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு உள்ள வந்து சிரிச்சு என்ஜாய் பண்ண எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டு. விஜய் சேதுபதி இதுவரைக்கும் அவர் கரியர்ல ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு பாருங்க. இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, அப்புறம் இந்த சில படங்கள் நானும் ரவுடிதான்ல ஒரு அமர்க்களம் பண்ணியிருப்பாரு பாருங்க. ஏய் ஏய் ஏய்ன்னு கத்துவார் பாருங்க. அதெல்லாம் இதுல வந்து பின்னி எடுத்திருக்காரு மனுஷன். நித்யா மேனன் ஆக்டிங் திருச்சிற்றம்பலத்துல 10% தான். இந்த படத்துல 50% அவங்க 2 பேருக்கு நடக்கக்கூடிய சண்டை, லவ்வு, டான்ஸு. ஐய்யய்யோ! அந்த பாட்டு அந்த ஒரு பொட்டல முட்டாய் சாங்ல இனிமே அந்த பாட்ட பார்த்துட்டு பாருங்க. தியேட்டர்ல பார்த்துட்டு எல்லாம் 1 கிலோ மைதா மாவ தலையில கொட்டிக்கிட்டு, அந்த பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணி ட்ரெண்ட் ஆக போகுது. அந்த பாட்டு அவ்வளோ சூப்பரா இருக்கு. சரி படமா எப்படி இருக்கு அப்படின்னா, கதை ஒரு அருமையான கதை. கடைக்குட்டி சிங்கம் படம் பார்த்து எனக்கு ரொம்ப ஃபீல் இருந்தது. இந்த படத்த ஏன் வந்து தளபதி விஜய் பண்ணல? ஏன் அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் கொண்டு போலன்னு அவ்வளோ சூப்பரான ஒரு படம். அந்த படத்துக்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை இந்த படம் பண்ணியிருக்கு. அந்த படத்துல இந்த கேரக்டர்ஸ் இந்த படத்துல இருக்கிறாங்க. இது வந்து பாண்டிராஜ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் தான். சரவணன் சார் இருக்காங்க, தீபா சங்கர் இருக்காங்க. நிறைய பேர் அந்த படத்தில் வந்தவங்கலாம் இதில் இருக்காங்க. இதில் விஜய் சேதுபதி, நித்யா மேனனும் கொஞ்சம் புதுசு. சூப்பராக அடித்து பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது படம். நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாங்க. இதுதான் இந்த படமே. இதை தாண்டி படத்தில் என்னென்னா, ஏம்பா 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் படம். இந்த ஒரு சின்ன கதை, ஒரு கருப்பசாமி கோயிலில் கதை வந்து நடக்குது ஒரு விழாவில். அது வந்து பார்த்தோம்னா ஃப்ளாஷ்பேக் போய் போய் வரும். இப்படி ஒரு கதையை எப்படி பாண்டியராஜ் எடுத்துகிட்டு போவார்? பாண்டியராஜெல்லாம் அவுட் ஆஃப் ஃபீல்டு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தாட் இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சும்மா ஒரு நிமிஷம் 19 1 மணி நேரம் 19 நிமிஷம் போகிறதே தெரியல. செகண்ட் ஹாஃப் தாண்டிடுவே நீ அப்படின்னு ஒரு சேலஞ்ச் இருந்தா, அதையும் மனுஷன் வேற லெவலில் எடுத்து வச்சிருக்காரு. படம் சும்மா தீயா இருக்கு, வேற லெவலு. ஸோ இதை தாண்டி ஸ்க்ரீன் பிளேலாம் அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக கதையோட கண்டென்ட்டு. இன்னைக்கு ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டை. 10ல் 8 ஃபேமிலி சண்டை தான். 10ல் 10 ஃபேமிலியாக இருக்கும். என்னன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு ரிமோட்டாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு மனுஷங்களா இருக்கோம். நம்மளை ஆப்ரேட் பண்ணுறது யாருன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க. அதுதான் இந்த படத்தில். விஜய் சேதுபதி, நித்யா மேனன் நல்லா தான் இருக்காங்க. சின்ன சின்ன சண்டை போட்டாலும். ஆனால் அதை ஊதி 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 பெருசாக்குறது யாருன்னா சுற்றி இருக்கிறவங்க. அப்பா, அம்மா, அப்புறம் கூட பிறந்தவங்க, அப்புறம் சுற்றி இருக்கிறவங்க, சொந்தக்காரன். இந்த மாதிரி டாக்ஸிக்காக சில பேர் பண்ணுற ஒரு கொடுக்குற ஐடியானால ஒரு ஃபேமிலி எப்படி பாதிக்குது, இதனால் எப்படி வந்து ஒரு குடும்பம் அழிஞ்சு போகுது. இதுதான் வந்து இந்த கதையை ரொம்ப அழகாக சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. நீ ஸ்க்ரீன் பிளேயில் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் மதுரையை காட்டுறாங்க. மதுரையில் அந்த ஆனைமலையோ ஏதோ சொல்லுவாங்க. அந்த மலையில் ஆரம்பித்து மதுரைனாலே பரோட்டா. மதுரைக்கு போகிறீங்கன்னா நீங்கள் சாப்பிட வயிறு வேணும், அவ்வளோ டிஷ் இருக்கும். எனக்கெல்லாம் பரோட்டாலாம் பெருசாக பிடிக்கவே பிடிக்காது. வருஷத்தில் ஒரு 4 வாட்டி தான் பரோட்டா சாப்பிடுவேன். ஆனால் எனக்கே இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் சரி இப்போ வந்து நம்ம போயிட்டு குற்றாலம் பார்டர் அந்த ரெஹமத் கடையில் பரோட்டா வாங்கிட்டு போயிடுவோமே, கொத்து பரோட்டாவை. அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தை தூண்டியிருக்கிறாங்க. அவ்வளோ சூப்பராக வந்து ஒரு லவ் கெமிஸ்ட்ரி, காமெடி, வர சின்ன சின்ன கேரக்டர் எல்லாருமே. யோகி பாபு வர சீன்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் நிறைய விஷயம் சொல்ல, தேட்டரில் போய் உட்காருங்க. தயவுசெய்து தமிழ் ரேக்கர்ஸ் இதெல்லாம் படத்தை பார்க்காதீங்க பைரசியில். தேட்டரில் போய் ஃபேமிலியோடங்க சேலஞ்ச் பண்ணுறேன். ஒரு சீன் எனக்கு போர் அடிச்சது, ஒரு சீனு மொக்கையாக இருந்தது, ஒரு சீன் லேகாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்னை அசிங்கமாக கூட திட்டுங்க. ஆனால் அவ்வளோ சூப்பரான படம். ஃபேமிலியோட ஒரு 10 பேர் கும்பலாக போய் உட்காருங்க. 3 மணி நேரம் 2.25 மணி நேரம் மொத்த படம் டியூரேஷன். ஜாலியாக சிரித்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்படி ஒரு படம். அதனால் இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. நீங்கள் இன்னும் சில விஷயம்லாம் சொன்னால் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு நிறைய இருக்குது. ஒரு சின்ன கதை இது அடுத்தடுத்து எப்படி நகரங்கிறதே வந்து நம்மளுக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய லைஃப்பில். இந்த டிவோர்ஸு, இந்த கப்புள்ஸு சண்டை, அதை தாண்டி அதுக்குள்ளே இருக்கிற லவ்வு சரியாக வந்திருக்கு. போய் பாருங்கள். மறக்காம மிஸ் பண்ணாமல் போய் தேட்டருக்கு போய் பாருங்கள். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சச்சின் வாய்ஸ் யூடியூப் சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.